எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி என்னோடய ஈவினிங் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈவினிங் 6 o'clock மேலே தான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். பையன் ஈவினிங் தூங்கிட்டு இருந்தான். எந்திரிக்கிற டைம் தான். சரி, நம்ம அதுக்குள்ளே காஃபி வச்சு குடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தேன். கிளைமேட் ஈவினிங் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே சில்லுன்னு காற்றடிச்சிக்கிட்டு நல்லா இருந்துச்சு. பார்க்கறதுக்கே கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு பால் வந்துச்சு. பாலும் வாங்கி காய்ச்சி வச்சுருவோம். கரெக்டாக அவன் எந்திரிக்கும் போது ஊற்றி கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பையனை தூங்க வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. இன்னும் எந்திரிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ எந்திரிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போதெல்லாம் எந்திரிச்சிக்க மாட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு வேலையில் இருக்கும்போது தான் கரெக்டாக எந்திரிப்பாங்க. அதே மாதிரி தான் நான் சாமி கும்பிட்டு இருக்கும்போது கரெக்டாக அழுகிற சவுண்ட் கேட்டுச்சு. அதனால் வேக வேகமாக விளக்கெல்லாம் போட்டு அவனை கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த ஈவினிங் டைம் தூங்கி எந்திரிச்சான் அப்படின்னாலே அழுதுகிட்டே இருக்கான். தொட்டில் விட்டு வர்றதில்லை. அப்புறம் வலுக்கட்டாயமாக எடுத்து கொஞ்சம் நேரம் கையில் வச்சுக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம பால் கொடுத்தா அப்படின்னா குடிச்சிட்டு கொஞ்சம் மந்தமாகவே இருப்பான். அப்படியே சோகமாகவே இருப்பான். அதுக்கப்புறம் தான் நார்மல் ஆகிட்டு அவன் பாட்டுக்கு விளையாண்டுருப்பான். பையனுக்கு பால் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அவங்க கூட டிவி பார்த்துட்டு இருந்தேன். நம்ம ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா என்னை சுற்றியே தான் விளையாண்டுருப்பேன். என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அந்த மாதிரியே ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே இருந்தேன். சரி, ஒரு 7 மணிக்கு செய்வோம், 7:30க்கு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் மணி 8 ஆயிடுச்சு. சரி, இதுக்கும் மேலே செய்யலை அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ண கரெக்டாக எங்கள் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. அவங்க பையனை வச்சுட்டு இருந்தாங்க. நான் அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளி எல்லாமே அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். இது பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த கொட்டையை இந்த அரிசி பருப்பு சாப்பாடு செய்யும்போது போட்டால் நல்லா இருக்கும். நான் மறந்துட்டேன் போடுறதுக்கு. சரி, நாம் இந்த சுண்டல்லாம் போட்டு செய்கிறோம்ல, இதவும் போட்டு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வேகும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுட்டேன். காலையிலேயே நான் சுண்டலும் கொஞ்சமாக வெள்ளை சுண்டல் இருந்துச்சு. அது கூடயே கொஞ்சம் பச்சை பட்டாணி காலையிலேயே ஊற போட்டேன். நல்லா ஊறி இருந்துச்சு. குக்கரில் தான் குருமா பண்ணியிருந்தேன். நேற்று பண்ண குருமாவே ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நேற்று சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. பத்தலை சப்பாத்தி. அதனாலேயே இன்றைக்கி எனக்கு அதான் வேணும்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தார். அதனால் அதே தான் பண்ணியிருந்தேன். என்ன வெஜிடபிள் போடுறதுக்கு பதிலாக சுண்டல் மட்டும் போட்டிருந்தேன். சப்பாத்திக்கு மாவு ஈவினிங்கே பிணைஞ்சு வச்சுட்டேன். ஒரு சைடு குருமாக்கு வச்சுட்டு இன்னொரு சைடு சப்பாத்தி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா விசில் வரும்போது சப்பாத்தியோ ரெடி ஆயிடுச்சுன்னா சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க தான் அழுத்தி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரங்க அழுத்தி கொடுத்துட்டு இருக்கும்போதே போய் அப்போ ஒரு பிளேட் மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன். என் பையனுக்கு மிக்சர் போட்டுக்கிட்டேன், டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கட்டும்ன்ட்டு. ஏன்னா அந்த சப்பாத்தி மாவு சாப்பிட்டுட்டே இருப்பான். அதனால் அவனுக்கு தனியாக ஒரு பிளேட்டில் மிக்சர் போட்டுருந்தேன். சாப்பிடாமல் வீடு ஃபுல்லாக இறச்சிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எல்லாமே ரெடி ஆனதும் ஆளுக்கு ஒவ்வொன்று தூக்கிருந்தான். பிளேட் எப்பயுமே என் பையன் தான் எடுத்துகிட்டு வைப்பான். அதனால் அவன் பிளேட்டு நான் குருமா அப்படின்னு ஆளுக்கு ஒவ்வொன்று எடுத்து கொண்டு வச்சுட்டு டிவி பார்த்துட்டே சாப்பிட்டு இருந்தோம். பையனுக்கு சப்பாத்தி பிச்சு போட்டிருந்தேன் சாப்பிடான்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்றத பார்த்துட்டே 2 வாய் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு தனியாக தோசை
சுட்டு அவனுக்கு தனியாக வந்து ஊட்டி விட்டோம். பகலில் 2 வேளை எப்படியும் நான் தனியாகவே அவனுக்கு ஊட்டிடுறேன். ஆனால் நைட் டைம் என்னால் ஊட்டவே முடியறதில்ல. அதனால் வந்து சின்னதாக ஒரு ட்ரிக் கண்டுபிடிச்சிருக்கோம். ரோட்டில் வந்து அவனை வச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரங்க நடந்து வேடி காட்டிகிட்டு இருந்தாருன்னா அப்படியே வந்து எப்படியோ வந்து சாப்பிட்றான். இப்போதைக்கு வந்து அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி தான் அவனுக்கு வந்து நான் ஊட்டிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதாங்க, இந்த விலாக் இதோட முடியுது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த மாதிரி டெய்லி ரொட்டீன் ஒர்க் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.